இருந்தவாறு கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படியாக இந்த புதிய மாதத்தின் மாலை பொழுதிலே கர்த்தர் நம்முடைய வாக்குத்தத்தத்தை நமக்கு தரும்படியாக நம்ம எல்லாரும் கண்களை மூடி, ஆண்டவர் என்னோடு கூட நீர் பேசும் ஆண்டவரே, இந்த இடத்துல மனிதனுடைய சத்தத்தை நாங்கள் கேட்க வரல, எங்கள் ஆண்டவர் எங்களோடு கூட பேசுகிறதை கேட்க வந்திருக்கிறோம், நீங்க பேசுங்க ஆண்டவர் என்று சொல்லி நம்மை அர்ப்பணிப்போம். இருளான வாழ்க்கையிலே வெளிச்சமானீரே, கையிலே ஜீவனானீரே. இருளான வாழ்க்கையிலே வெளிச்சமானீரே, உயிரற்ற வாழ்க்கையிலே ஜீவனானீரே. என் வெளிச்சம் நீரே, என் ஜீவனும் நீரே, எனக்கெல்லாமே நீங்க தானப்பா. என் வெளிச்சம் நீரே, என் ஜீவனும் நீரே, எனக்கெல்லாமே நீங்க தானப்பா. என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் வாழ முடியாது. கண்ணீர் சிந்தும் நேரத்தில் என் தாயுமானீரே, காயப்பட்ட நேரத்தில் என் தகப்பனானீரே. கண்ணீர் சிந்தும் நேரத்தில் என் தாயுமானீரே, காயப்பட்ட நேரத்தில் என் தகப்பனானீரே. என் அம்மாவும் நீரே, என் அப்பாவும் நீரே, எனக்கெல்லாமே நீங்க தானப்பா. என் அம்மாவும் நீரே, என் அப்பாவும் நீரே, எனக்கெல்லாமே நீங்க தானப்பா. என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நேரில்லாமல் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நேரில்லாமல் வாழ முடியாது. ஆம்கள் அன்பின் ஆண்டவரே, இப்பொழுதும் உடைய வார்த்தைகளை தியானிக்க இருக்கிறோம். உடைய மாறாத நித்திய கிருபையுடன் எங்களுக்கு இறங்கி கர்த்தர் எங்களோடு கூட இடைபெறுகிறார். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த புதிய மாதத்தின் மாலை பொழுதிலே வாக்குத்தத்த வசனமாக நாம் தியானிக்க எடுத்துக்கொண்டுள்ள வேத வசனம் எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 1 அதிகாரம் 8 வசனத்தின் பின்பாகம். நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உன்னுடனே, கர்த்தர் நம்மோடு இருக்கிறேன் என்று வாக்கு கொடுக்கிறார். இந்த எரேமியா தீர்க்கதரிசிக்கு உரைக்கப்பட்ட ஒரு வார்த்தை, நான் உன்னுடனே இருக்கிறேன். ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த பண்டிகை காலங்களிலே ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறோம், பண்டிகைக்காக நம்மை நாமே ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறோம். நான் உன்னுடனே இருக்கிறேன், ஐ ஆம் வித் யூ. இன்றைக்கு காலை பொழுதிலே அருமையான நம்முடைய குருவானவர் ஐயா மூலமாக நாம் தியானித்தோம். இம்மானுவேல், இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம். அப்படின்னு அர்த்தம். இம்மானுவேல் என்ன அர்த்தம்? தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம். இயேசு என்றால் ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிக்கிறவர். இம்மானுவேல் அப்படிங்கிற வார்த்தை ஒரே வார்த்தை கிடையாது. எபிரேய மொழியில அது 3 வார்த்தை இணைந்ததுதான் இம்மானுவேல். இம் அப்படின்னா உடன் அப்படின்னு அர்த்தம். ஆங்கிலத்தில் வித் அப்படிம்பாங்க, வித், WITH, வித், உடன். நூ அப்படின்னா நம்மோடு, நம்முடன், நாம் அப்படின்னு பொருள் வரும்.
ஏல் அப்படின்னா தேவன் அப்படின்னு பொருள்படும். இம் அனு ஏல் சொல்றது புரியுதா? இம் அனு ஏல், இமானுவேல் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, இம்மானுவேல் அப்படின்னு தமிழ்ல சொல்லுவாங்க. அதனுடைய உண்மையான பொருள் தேவன் நம்மோடு இருக்கிறார். ஒரு 3 வார்த்தைகள் இணைந்ததுதான் ஒரே வார்த்தையாக இம்மானுவேல் என்பது இருக்கிறது. இந்த இம்மானுவேல் என்பது மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் 1வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டாலும் தீர்க்கதரிசி மூலமாக உரைக்கப்பட்டது நிறைவேறும்படியாய் இப்படி நடந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது நிறைவேறின தீர்க்க தரிசன வசனத்தை தான் இன்றைக்கு நாம் தியானிக்க அழைக்கப்படுகிறோம். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 7வது அதிகாரம், ஏசாயா 7வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசியுங்கள். ஒரு கன்னிகை கற்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாள் என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பே கிட்டத்தட்ட 570 ஆண்டுகளுக்கு முன்பாக உரைக்கப்பட்ட ஒரு தேவனுடைய வார்த்தை. 570 ஆண்டுகளுக்கு முன்பாக அந்நாட்களிலே இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்வானது ஒடுக்கப்பட்டு இருந்தது. அவருடைய வாழ்வானது நசுக்கப்பட்டு கொண்டிருந்தது. இந்த 7வது அதிகாரத்தில் 1வது வசனத்திலிருந்து நீங்க வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், அங்கே இருக்கிற அந்த ராஜா ஆகாஸ் என்கிற அந்த ராஜாவினுடைய நாட்களில தேசம் மிகுந்த பாடுகளை, அங்கே மிகுந்த ஒரு போராட்டத்தை, ஒரு அழிவுக்கு நேராக சென்று கொண்டிருந்தது என்று சொல்லி நாம் அங்கே பார்க்கலாம். இந்த ஆகாஸ் என்கிற ராஜா தன் தகப்பனாகிய தாவீதை போல கர்த்தருக்கு முன்பாக உண்மையும் உத்தமமாக அவன் நடக்கல. அவன் அங்கு விக்கிரகங்களுக்கும் தேவனுக்கு பிரியமில்லாத அநேக காரியங்களுக்கும் தன் வாழ்வை செலவழித்தவன் தான் இந்த ஆகாஸ் என்னும் ராஜா. இப்போ இந்த ஆகாஸ் என்னும் ராஜாவுக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை வருகிறது. நம்ம எல்லாருக்குமே நன்கு தெரிந்திருக்கும், சாலமன் கட்டிய தேவாலயம் 3 முறை இடித்து நொறுக்கப்பட்டது. இஸ்ரவேல் ஜனங்கள் 3 முறை சிறைபிடிக்கப்படுகிறார்கள். முதலாவது 750வது வருஷத்துல கிறிஸ்துவுக்கு முன்னாடி, 735வது வருஷம், 715வது வருஷம் இஸ்ரவேலர்கள் சிறைபிடிக்கப்படுகிறார்கள். தேவ ஆலயம் தீக்கு இரையாக்கப்படுகிறது. இப்ப எப்பெல்லாம் மற்ற ஜனங்கள் படையெடுத்து வருகிறார்களோ இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்வானது நடுங்கிக் கொண்டிருக்கும். எப்படி இந்த கொரோனா காலத்துல யாருக்கெல்லாம் கொரோனா வரும், யாருக்கெல்லாம் அழிவு வரும், யார் எப்பொழுது மரிப்பார்கள், யாருக்கு எந்த விதமான உத்தரவாதமும் இல்லை. எல்லாருமே பயந்து கொண்டிருந்த ஒரு காலம். அதே போலதான் அந்நாட்களில் எல்லாரும் பயந்து கொண்டிருக்கிறார்கள். இங்கே ஆகாஸ் என்கின்ற அந்த ராஜாவின் நாட்களில் சொல்லப்பட்டிருக்கிறது, ரேத்சீன் என்கின்ற சீரிய ராஜா அவனுக்கு விரோதமாக வருகிறான். அதே போல பெக்கா, ரெமலியாவின் குமாரன் ஆகிய பெக்கா, 2 ராஜாக்கள் 16வது அதிகாரத்தில் இது விரிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. ரேத்சீன் அங்கே சொல்லப்பட்டிருக்கிற ரேத்சீனும் பெக்காவும் இஸ்ரவேலின் ராஜாவோடு கூட யுத்தம் பண்ண வருகிறார்கள். ஒருத்தன் அல்ல, 2 பேர் அல்ல, 3 பேர் இந்த ஆகாஸ் என்கின்ற ராஜாவுக்கு விரோதமாக யுத்தத்திலே வருகிறார்கள். இதை கேள்விப்பட்டவுடனே அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது 2வது வசனத்துல, சீரியர்கள் எப்ராயிமை பலமுள்ளவர்கள் இஸ்ரவேலரை சார்ந்திருக்கிறார்கள் என்று தாவீதின் குடும்பத்தாருக்கு, தாவீதின் வம்சத்திலே வந்திருக்கிற இந்த ஆகாஸ் ராஜாவுக்கும் அவனுடைய ஜனங்களுக்கும் அறிவிக்கப்பட்ட போது சந்தோஷமா இருந்திருப்பாங்களா? நம்ம நாட்டுக்கு விரோதமாக யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது, எப்பனாலும் அழிவு வரலாம். அது அவ்வளவு வேண்டாம். புயல் வருதுன்னு நிறைய பேருக்கு என்னாச்சு? கலக்கம், பயம். ஒருவேளை அந்த புயல் திருநெல்வேலி தாக்கிட கூடாது. எத்தனை பேர் ஜோம் பண்ணீங்களா எனக்கு தெரியாது. ஏன்னா அழிவு வந்து விடக்கூடாது. இப்போ ஒரு நாட்டுக்கு விரோதமாக 3 ராஜாக்கள் படையெடுத்து வருகிறார்கள். அதை கேள்விப்பட்டவுடனே அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது, ராஜாவின் இருதயமும் அவன் ஜனத்தின் இருதயமும் காட்டிலுள்ள மரங்கள் காற்றினால் அசைகிறது போல அசைந்தது. அவ்வளோ பயம். ஐயோ, நாங்கள் தொலைந்து போனோம், எங்கள் வாழ்வு முடிந்து போனது. ஒரு ராஜா அல்ல, இப்ப 3 நாட்டு ராஜாக்கள் எங்களுக்கு விரோதமாக படையெடுத்து வருகிறார்கள் என்று இந்த ஆகாஸ் ராஜாவும் அவனுடைய அனைத்து ஜனங்களும் எப்படி காட்டிலே இருக்கிற மரங்கள் காற்றிலே அசைகிறது போல ஜனங்களுடைய மனம், இருதயம் பயத்திலே அலைக்கழிகிறது. பயந்து நடுங்குகிறார்கள். என்ன செய்வது, எப்படி பிழைப்பது, எப்படி தப்பித்துக் கொள்வது, பயந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த நாட்களிலே கர்த்தர் ஏசாயா என்கின்ற தீர்க்கதரிசியை அனுப்புகிறார். எப்பொழுதெல்லாம் ஜனங்களுடைய இருதயம் பயத்தினால, கவலையினால, கண்ணீரினால திகைத்துக் கொண்டிருக்கிறார்களோ அப்பொழுதெல்லாம் தம்முடைய ஜனங்களை தேற்றும்படிக்கு,
தம்முடைய ஜனங்களை ஆறுதல் படுத்தும்படிக்கு, தம்முடைய ஜனங்களை பலப்படுத்தும்படிக்கு ஆண்டவருடைய வார்த்தை உரைக்கப்படுகிறது. நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று சொல்லுகின்ற என் ஆண்டவர் இந்த மாலை பொழுதிலே நம்மை தேற்றும்படியாக, நம்மை பாதுகாக்கும்படியாக விரும்புகிறார். ஆகவேதான் எரேமியா 1வது அதிகாரம் 8வது வசனத்தில் முன்பகுதி சொல்லியிருக்கிறது, உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன். நான் உன்னுடனே இருக்கிறேன். எதற்காக? உன்னை காக்கும்படிக்கு. இம்மானுவேலராக கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். எதற்காக? நம்மை காக்கும்படிக்கு. நம்மை காக்கும்படிக்கு கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். இங்கே ஆகாசும் அவனுடைய ஜனங்களுடைய இருதயமும் அசைகிறது போல, காட்டிலே மரங்கள் காற்றினால் அசைகிறது போல அசைந்து பயந்து கொண்டிருக்கிறது. அப்பொழுது ஏசாயாவை தீர்க்கதரிசி அனுப்பி சொல்லுகிறார், சேயார் யாசூவுமாக வண்ணார் துறை வழியில் உள்ள மேற்குளத்து மதகின் கடைசி மட்டும் நீ ஆகாசுக்கு எதிர்கொண்டு போய் அவனை தேற்று. அவனுக்கு என்ன வார்த்தை சொல்ல அப்படின்னா, நீ பயப்படாமல் அமர்ந்திருக்க பார். நீ பயப்படாத. உனக்கு முன்பாக இருக்கிற இந்த பிரச்சனைகளை கண்டு, உனக்கு முன்பாக இருக்கிற இந்த பாடுகளை கண்டு, உனக்கு முன்பாக இருக்கிற இந்த போராட்டத்தை கண்டு நீ பயப்பட வேண்டாம். இந்த 2 ஜனங்களும் எப்படிப்பட்டவர்களுக்கு ஒப்பு என்று சொன்னால், கொள்ளிக்கட்டைகளுக்கு ஒப்பா இருக்கிறார்கள். வேதம் சொல்லுகிறது, இந்த 2 புகைக்கிற கொள்ளிக்கட்டைகளாகிய சீரியரோட வந்த ரேத்சீனும் ரெமாலியாவின் மகனாகிய இந்த பெக்காவும் அவர்கள் கொள்ளிக்கட்டைகளுக்கு ஒப்பா இருக்கிறாங்க. நீ ஏன் பயப்படுகிறாய்? உன் இருதயம் பயப்பட வேண்டாம், உன் இருதயம் துவள வேண்டாம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். காரணம், நான் உன்னுடனே இருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. 1 யோவான் 4வது அதிகாரம் 4வது வசனம் சொல்லுகிறது, உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். ஏசாயா போய் சொல்லுகிறார் ஆகாசை பார்த்து, ஆகாஷ் ராஜாவே, நீ பயப்பட வேண்டாம் ஐயா, உன்னுடைய இருதயம் துவள வேண்டாம். இந்த 2 மனிதர்களும் சாதாரண ஒரு மனிதர்கள். நீ ஏன் பயப்பட்டு கொண்டிருக்கிறாய்? இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படிதான். நமக்கு முன்பாக இருக்கிற சின்ன பிரச்சனை, சின்ன ஒரு வியாதி, சின்ன ஒரு கடன் காரியம், சின்ன ஒரு பலவீனம், ஐயோ என் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, ஐயோ எல்லாமே போச்சு, பயந்து நடுங்குகிற ஒரு மனது, பயந்து நடுங்குகிற ஒரு வாழ்க்கை, எதற்கெடுத்தாலும் பயம், எதில் எடுத்தாலும் பயம், பயந்து பயந்து இன்றைக்கு மனிதனுடைய வாழ்க்கை பயத்திலேயே கழிந்து போகிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், நீ பயப்பட வேண்டாம், உன் இருதயம் துவள வேண்டாம், நான் உன்னுடனே இருக்கிறேன். ஏன் நாளைய தினத்தை குறித்து பயப்படுகிறாய்? ஏன் உனக்கு முன்பாக இருக்கிற பாடுகளை குறித்து பயப்படுகிறாய்? இஸ்ரவேல் ஜனங்கள் பயந்தாங்க. முன்பக்கம் போன செங்கடல், பின்னாடி பார்வோன் சேனை, ஐயோ நாங்கள் மடிந்துதான் போக வேண்டும், புலம்ப ஆரம்பித்தார்கள். எங்க வாழ்க்கை முடிந்து போனது, இதுக்கு பேசாம அங்க எகிப்திலேயே இருந்திருக்கலாம். அவருடைய எண்ணம் இக்கரைக்கு அக்கறை பச்சை என்று சொல்லுவார்கள். இன்றைக்கு இருக்கிற பாடுகள் நேற்றைக்கு இருக்கிற பாடுகளுக்கு பரவாயில்லையோ அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு கூட இன்றைக்கு மனிதனுடைய வாழ்க்கை ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆகாஷ் பார்த்து கர்த்தருடைய வார்த்தை சொல்லப்பட்டது, நீ பயப்பட வேண்டாம், உன் இருதயம் துவள வேண்டாம். 7வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த ஆலோசனை நிலை நிற்பதும் இல்லை, அதன்படி சம்பவிப்பதும் இல்லை. அவனுடைய ஆலோசனைகள் நொறுக்கப்பட்டு போகும். உனக்கு விரோதமாய் ஒரு கூட்டம் கூடுகிறார்களா? உனக்கு விரோதமாய் ஒரு கூட்டம் எழுப்பி நிற்கிற ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த ஆலோசனைகள் அபத்தமாய் போய்விடும், நிலை நிற்பது இல்லை. ஏசாயா 54:17 சொல்லுகிறது, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். எப்பொழுது தெரியுமா? எப்பொழுது தெரியுமா? கர்த்தர் உன்னுடனே இருக்கிற போது, கர்த்தர் நம்முடனே இருக்கிற போது நமக்கு விரோதமாய் எழும்புகிற எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். கர்த்தர் நம்மோடு இருக்கிறாரா? கர்த்தர் நம்ம கூட இருக்கிறாரா? இருக்கிறாரா? ஆமென், அல்லேலூயா. இயேசு என் கூட இருக்கிறார் என்று சொல்லுங்க, கை தூக்குங்க பாப்போம். அல்லேலூயா. இயேசு என்னோடு, இயேசு உன்னோடு, இயேசு நம்மோடு. அல்லேலூயா. அதுதான் இம்மானுவேல். இயேசு என்னோடு, Jesus is with me, Jesus is with you, Jesus is with us. இயேசு நம்மோடு இருக்கிறார், இம்மானுவேலராக. எதற்காக? நம்மை காக்கும்படியாக. சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலம். இன்றைக்கு முறைமுறையாக வாசித்த சங்கீதம் 46 சொல்லுகிறது, அவர் நம்மோடு இருக்கிறார், நம்மை காக்கும்படிக்கு. இங்கே ஆகாசை பார்த்து சொல்லுகிறார் ஏசாயா தீர்க்கதரிசி, ஏப்பா அந்த ஆலோசனை எதுவுமே நிலை நிற்காது, அந்த ஆலோசனை எல்லாமே அபத்தமாய் போய்விடும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நொறுங்குண்டு போ. 8வது வசனம் சொல்லுகிறது, எப்ராயிம் ஒரு ஜனமாய் இராதபடிக்கு நொறுங்குண்டு போ. வேதம் சொல்லுகிறது, இந்த கல்லின் மேல் மோதுகிறவன் நொறுங்கி போவான்.
கண்மலையாகிய கிறிஸ்து நம் வாழ்வில இருக்கிற போது, கண்மலையாகிய கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிற போது நம் மீது மோதுகிறவன் அவன் நொறுங்கி போவான். ஆண்டவர் சொல்லுகிறார், காரணம் நான் உன்னுடனே இருக்கிறேன். இன்னும் அதோடு கூட மாத்திரமல்ல, 10வது வசனம் 9வது வசனத்தில் பார்க்கிற போது, நீங்கள் விசுவாசியாவிட்டால் நிலை பெற மாட்டீர்கள் என்று சொல்லுகிறார். எவ்வளோ வாக்குத்தத்தம். ஆகாஷ் ரொம்ப நல்லவன் கிடையாது. நான் ஏற்கனவே சொன்னேன், தன் தகப்பனாகிய தாவீதினுடைய வம்சத்திலே வந்தாலும் தாவீதுக்கு அப்படியே நேர்மாறாக விக்கிரகங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தான். தேவன் அருவருக்கு அநேக காரியங்களை செய்தான். ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், மீண்டும் மீண்டும் அவனை நேசித்து அவன் மீது மனம் இறங்கி எத்தனையோ வாக்குத்தத்தங்களை கொடுக்கிறார். கடைசி சொல்றார், எப்பா நீ விசுவாசியாலனா, நீ விசுவாசிக்கலனா உன்னால நிலைச்சிருக்க முடியாது. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். இன்னைக்கு ஆண்டவர் என் கூட இருக்கிறார் அப்படிங்கிற தைரியம் இருந்தா உன்னால எந்த காரியத்தையும் உனக்கு முன்பாக இருக்கிற எந்த பிரச்சனைகளையும் உன்னால எதிர்கொள்ள முடியும். அந்த விசுவாசம், அந்த நம்பிக்கை உனக்குள்ள இல்லை என்று சொன்னால் உன்னால நிலை பெற முடியாது, நிலைத்து நிற்க முடியாது. அதோடு கூட மாத்திரமல்ல, 10வது வசனம் சொல்லுகிறது, பின்னும் கர்த்தர் ஆகாசை நோக்கி, வாசியுங்கள் 11வது வசனம். மீண்டும் ஆண்டவரே ஒரு காரியத்தை உன்னிடத்தில் கேட்க சொல்றாரு, நீ ஒரு அடையாளத்தை வேண்டிக்கொள். இந்த அடையாளம் என்பது யூதர்களுடைய குணாதிசயம். யூதர்கள் எப்போதுமே எந்த காரியத்தையும் எளிதில் நம்ப மாட்டாங்க. யூதர்களுடைய காலத்தில் எந்த காரியமா இருந்தாலும் ஏதாவது ஒரு அடையாளம் வேணும். நாம இன்னைக்கு சில நேரத்தை பேசுவோம் இல்லையா, இது நம்புறதுக்கு என்ன அடையாளம், உண்மையா பொய்யா, சத்தியமா கேட்பாங்களா? அது ஒரு சின்ன பிள்ளை சொல்லுவாங்க, அழகா இப்படி பிடிப்பாங்க தெரியுமா, ப்ராமிஸ், பழக்கம் இருக்கா? அப்படி உங்களெல்லாம் பார்க்கும்போது பழக்கம் இல்லாத மாதிரி எனக்கு தெரியுது, ரைட்? அப்போ இந்த அடையாளத்தை பார்த்து நீங்க பாத்தீங்கன்னா, கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டோம். யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர். எங்க சாஸ்திரிகள் அடையாளத்தை பின்பற்றி வந்தாங்க. எசேக்கியா ராஜாவுக்கு வியாதி சுகமாகிறது, அடையாளம் கேட்டாரா இல்லையா? என்ன அடையாளம்? பாகை 10 அடி முன்னிட்டு போகணுமா, பின்னிட்டு போகணுமா? ஒரு அடையாளம். எப்போதுமே தேவன் என்னோடு கூட பேசுகிறார் என்றால், என் ஆண்டவர் என்னோடு கூட இடைபடுகிறார் என்றால், ஏதாவது ஒரு அடையாளம் எனக்கு வேண்டும், ஏதாவது ஒரு அடையாளம். இங்கே கர்த்தரே சொல்லுகிறார், ஆகாசை பார்த்து, அது வானத்தில் இருந்தாலாகிலும் ஆழத்தில் இருந்தாலாகிலும் ஏதாவது ஒரு அடையாளத்தை கேள் என்று சொல்லுகிறார். ஆனா அந்த ராஜா என்ன சொன்னார் தெரியுமா? ஐயையோ, நான் கேட்கவே மாட்டேன், சத்தியமா கேட்க மாட்டேன். அவன் சொல்றான் பாருங்க, நான் கேட்க மாட்டேன், நான் கர்த்தரை பரீட்சிக்க மாட்டேன். என்னால ஆண்டவர் சோதிக்க முடியாது. பாவம் செஞ்சு சோதிப்போம், கெட்ட வார்த்தை பேசி சோதிப்போம், சண்டை போட்டு சோதிப்போம், வம்புக்கு நின்று சோதிப்போம். ஆனா வசனத்தை கேட்கறதுக்கு விடாப்பிடியா, சாப்பிடாம விடாப்பிடியா இருப்போம், கோபத்துல கோயிலுக்கு வராம இருப்போம், ஆனா ஜெபம் பண்ணாமலும் இருப்போம் இல்லையா? அப்படிதானே? வைராக்கியம் எதெல்லாம் பாராட்டக்கூடாதோ அதெல்லாம் பாராட்டுவோம். எதெல்லாம் வைராக்கியமா இருக்கணுமோ, விக்கிரகத்துக்கு படைக்கப்பட்டது சாப்பிடக்கூடாது அப்படின்னா, இல்லை எங்க அம்மா ஹிந்துல இருக்காங்க, அங்க போனா சாப்பிட தான் செய்யணும். என் சொந்தக்காரங்க அங்க இருக்காங்க, அங்க போனா சாப்பிட தான் செய்யணும். விக்கிரகத்துக்கு முன்னாடி பிள்ளி சூனியத்துக்காக, மந்திரிகத்துக்காக விக்கிரகத்துக்கு முன்னாடி நிக்கிறவங்க எத்தனை பேர் இன்றைக்கு? கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை பணிந்து கொள்ளுங்கள், பாகால் தெய்வமானால் பாகாலை பணிந்து கொள். எந்த மட்டும் குந்தி நடப்பீர்கள்? வைராக்கியம் பாராட்ட வேண்டிய விஷயத்தில் இன்னைக்கு வைராக்கியம் பாராட்டுவது இல்லை. இன்றைக்கு ஆகாஷ் சொல்லுகிறார், நான் கர்த்தரை பரீட்சிக்க மாட்டேன், நான் கர்த்தரை சோதிக்கவே மாட்டேன். அவன் சொல்லுகிறான். அப்பொழுது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது 13வது வசனத்தில், அப்பொழுது ஏசாயா, வாசியுங்கள். இப்போதான் ஏசாயா சொல்லுகிறார், ஜனங்களே, தாவீதின் வம்சத்தில் உள்ளவர்களே, நீங்கள் எல்லாரும் கேளுங்க. நீங்க மனுஷனை கோபப்படுத்துற மாதிரி, மனுஷனை வருத்தப்படுத்துற மாதிரி தேவனையும் விசனப்படுத்த பார்க்கிறீர்களோ? இன்றைக்கு இதுவரைக்கும் மனுஷனை காயப்படுத்தணும், மனுஷனை வருத்தப்படுத்தணும், அதே போல தேவனை விசனப்படுத்த விரும்புகிறீர்களோ? அது வேண்டாம் உங்களுக்கு, அது உங்களுக்கு வேண்டாம், அந்த காரியம் உங்களுக்கு வேண்டாம். அவர் நல்லவர், அவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆகவே தான் சொல்லப்பட்டிருக்கிறது, இப்ப நீங்க கேளுங்க. ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுக்கிறார். எப்பொழுது எங்களுக்கு மீட்பு, எப்பொழுது எங்களுக்கு ரட்சிப்பு, எங்க வாழ்வில் எப்பொழுது எங்களுக்கு ஒரு விடுதலை வரும் என்று சொல்லி எதிர்பார்த்திருக்கிற இஸ்ரவேல் ஜனங்களே கேளுங்கள், தாவீதின் வம்சத்தாரை கேளுங்கள். மனுஷனை வருத்தப்படுத்துறதை போல ஆண்டவர் வருத்தப்படுத்த நினைக்க வேண்டாம். அவர் வல்லமையுள்ள தேவன். இப்ப அவரே உங்களுக்கு அடையாளம் கொடுக்கிறார். எப்படி தெரியுமா? எப்பொழுது உங்களுக்கு மீட்பு தெரியுமா?
இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதி ஆகி ஒரு குமாரனை பெறுவாள். ஒரு கன்னிகை கர்ப்பவதி ஆகி ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள். அதுதான் உங்களுக்கு அடையாளம். இதுவே உங்களுக்கு அடையாளம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அடையாளத்தை, வாக்குத்தத்தத்தை, வார்த்தைகளை நிறைவேற்றுகிற கர்த்தர். நான் உன்னுடனே என்று சொல்லுகிற என் ஆண்டவர் வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுகிறார். அந்த பிள்ளை எப்படி வளரும் தெரியுமா? அங்க அது சொல்லப்பட்டிருக்கிறது 15வது வசனம் 16வது வசனத்துல, தீமையை வெறுத்து நன்மையை தெரிந்து கொள்ள அறியும் வயது மட்டும் அவர் வெண்ணையையும் தேனையும் சாப்பிடுவார். இதுதான் யூதர்களுடைய உணவு. ஒரு வேத ஆராய்ச்சியில் சொல்லுகிறார், கிட்டத்தட்ட 14 வயசு வரைக்கும் வெண்ணையையும் தேனையும் அதிகமாக கொடுப்பார்களாம். பிறந்த குழந்தைக்கு வெண்ணையும் தேனையும் கொடுத்தா ரொம்ப புத்திசாலித்தனமா இருக்கும் அப்படிங்கிறது வரலாற்று பூர்வமான காரியங்கள். யூதர்கள் அதைத்தான் ஃபாலோ பண்றாங்க. இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கை சொல்லப்பட்டிருக்கிறது 14 வயது வரைக்கும் நன்மை தீமை அறியத்தக்க ஒரு வயது. அந்த 14 வயது இப்ப நம்ம அதை எப்படி மாத்திட்டோம்னா டீனேஜ் 13ல இருந்து ஆரம்பிச்சாச்சு. இப்போ 10 வயசு பிள்ளைக்கு எல்லாம் தெரியுது. அப்படிப்பட்ட ஒரு கடைசி காலத்துல நம்ம இருக்கிறோம். ஆனா அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, நன்மை தீமை அறியத்தக்க வயது மட்டும் அவர் வெண்ணையையும் தேனையும் சாப்பிடுவார். அந்த பிள்ளை தீமையை வெறுக்கவும் நன்மையை தெரிந்து கொள்ளவும் அறிவதற்கு முன்னே நீ அருவருக்கிற தேசம் அதன் 2 ராஜாக்களால் விட்டுவிடப்படும். ஒரு தீர்க்க தரிசனம், ஒரு அழிவு அங்கே உண்டாகும் என்று சொல்லி ஆண்டவர் உரைக்கிறார். இந்த வசனத்தை வாசிக்கிறதுனால, இந்த வசனத்தை தியானிக்கிறதுனால என்னோடு கூட எப்படி ஆண்டவர் பேசுகிறார் அல்லது எனக்கு என்ன காரியத்தை உணர்த்துகிறார் என்று சொல்லி ஒருவேளை நம்ம நினைக்கலாம், யோசித்துக் கொண்டிருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னுடனே இருக்கிறேன், நான் வந்து உன் நடுவில் வாசம் பண்ணுவேன். அப்ப ஒவ்வொரு கிறிஸ்துமஸிலும் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா? இம்மானுவேலே, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன். ஆண்டவர் என் கூட இருப்பாரானால் நான் செய்யக்கூடிய காரியங்கள் என்ன, செய்யக்கூடாத காரியங்கள் என்ன, யோசித்து பாருங்க. ஆண்டவர் என் கூட, உங்க கூட, நம்முடன் இருப்பாரானால் நான் செய்யக்கூடிய காரியம் என்ன? இருக்கிறது என்னமோ ஆலயத்துலதான், ஆனா சிந்தனை எங்க இருக்கு? இன்னைக்கு இந்த சின்ன ஏரோல் எப்போ முடிப்பாரு, ஒண்ணு சீக்கிரம் முடியுமா முடியாதா? சண்டே ஸ்கூல் டீச்சர் நினைப்பாங்க, இன்னைக்கு சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ் மீட்டிங் இருக்கு, சீக்கிரம் முடிச்சு அரை மணி நேரத்தில் அதை முடிச்சிடலாம். பிள்ளைங்களுக்கு அதை குறித்து கவலையே கிடையாது, விளையாட்டு தான். அப்போ இந்த இடத்துல கர்த்தரோ என்றால் தம்முடைய ஆலயத்தில் இருக்கிறார், எல்லாருக்கும் தெரியும். ஆனா ஆலயத்தில் வந்து உட்கார்ந்து சில பேர் பேசுறாங்க. கேட்டா ஆலயத்துக்கு வரும்போது தானே பேச முடியுது. என் வீடு வடக்கு தெருல இருக்கு, இவன் வீடு தெற்கு தெருல இருக்கு, இப்பதான் பக்கத்துல உட்கார்ந்து பேச முடியுது. அப்படி ஒரு எண்ணங்கள், பல காரியங்கள். ஆண்டவர் என் கூட இருக்கிறார் என்றால் நான் செய்யக்கூடிய காரியங்கள் என்ன, செய்யக்கூடாத காரியங்கள் என்ன? நான் செல்லுகிற இடமெல்லாம் என் ஆண்டவர் என்னோடு கூட வருகிறார். தாவீது சொல்லுகிறார், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், எங்கு சென்றாலும் நீ என் கூடவே இருக்கிறீர். அப்படி இருக்கிறதை அறிந்தும், இருக்கிறார் என்று தெரிந்தும் அவர் அருவருக்கிற காரியங்களை செய்து கொண்டிருக்கிறோம், அவர் வெறுக்கிற காரியங்களை செய்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னுடனே இருக்கிறேன், நீ மறந்து போகாது. இதோ உலகத்தின் முடிவு வரையும் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அவர் இம்மானுவேலர், தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். இந்த பண்டிகைக்காக ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிற நாம் நம்மோடு கூட இருக்கிற ஆண்டவரை எப்பொழுதும் உறுதியாய் பிடித்துக் கொள்வோம். எப்ப நம்ம கூட இருக்கிறார் தெரியுமா? 1 நாளாகமம் 15வது வசனம் சொல்லி, 15வது அதிகாரத்துல 2வது வசனம் என்று நினைக்கிறேன், நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார், நீங்கள் அவரை விட்டு விட்டீர்களே ஆகில் அவர் உங்களை விட்டு விடுவார். நாம அவர் தேவன் நினைச்சா அவர் தேவனாக இருப்பார், மனுஷன் நினைச்சா மனுஷனா இருப்பார். நாம 100 ரூபா மொய் வச்சா ஆப்போசிட் உள்ளவங்க 500 ரூபா வச்சிருவாங்க நினைக்கலோ. என் வீட்டுக்கு அவன் 100 ரூபா தானே எழுதுனா, நானும் 100 ரூபா தான் எழுதுவோம். நம்ம ஒரு சின்ன பாத்திரம் எடுத்து கொடுத்தா நம்ம வீட்டுக்கு சின்ன பாத்திரம் வருமா வராதா? அதுதான் உலக இயற்கை, அப்படித்தானே? நம்ம ஆண்டவரை அவர் கர்த்தர் அப்படின்னு ட்ரீட் பண்ணா கர்த்தரா இருப்பார், மனுஷன் நினைச்சு ட்ரீட் பண்ணா நாம அவரோடு இருந்தார் அவர் நம்மோடு இருப்பார். 2 பேர் நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருந்தாங்க, நல்லா பேசிட்டு இருந்தாங்க, இப்ப பேசுறதே இல்லை. ஏன் நீ அவங்க கூட பேசுறது இல்லை? அவ என்கிட்ட பேசுறது இல்லை, நானும் அவட்ட. உலக சிநேகம், உலக நட்பு அப்படித்தான் இருக்கிறது. அப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், நீ கர்த்தரோடு இருந்தால் அவர் உன்னோடு இருப்பார், நீ அவரை விட்டு விட்டீர்களே ஆகில் அவர் உன்னை விட்டு விடுவார். தேவ ஜனமே, கர்த்தருடைய வார்த்தை தியானித்து இருக்கிற நாம் என்றும் நம்மோடு கூட தங்கி வாசம் பண்ணும்படியாய் இம்மானுவேலராய் அவர் வருகிறார். இம்மானுவேலராய் மத்தியில் வாசம் பண்ணுகிறார்.
அவரை உறுதியாய் பிடித்துக் கொள்வோம். அன்றைக்கு ஆகாசுடைய அந்த இருதயம் படபடுத்ததை போல, நடுநடுங்கியதை போல இன்றைக்கு நமக்கு முன்பாக இருக்கிற பிரச்சனைகள், பாடுகள் எவ்வளவுனாக இருக்கலாம், என் ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார், என்னை ரட்சிக்கும்படிக்கு அவர் என்னோடு கூட இருக்கிறார், என்னை காக்கும்படிக்கு என்னோடு கூட இருக்கிறார் என்கின்ற விசுவாசத்தோடு கூட தேவ சமூகத்தில் நம்மை அர்ப்பணிப்போம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். எல்லாரும் இப்படி முழங்கால் படிக்கிட்டு தேவ சமூகத்தில் என்றென்றைக்கும் என்னுடனே கூட இருக்கிற நல்ல ஆண்டவர் என்று சொல்லி அவருக்கு நன்றி செலுத்துவோம். நான் உங்க கூட இருக்கணும் சுவாமி, நீங்க என் கூட இருக்கிறீங்க உண்மைதான், ஆனா நான் உண்மை துக்கப்படுத்துகிறேன், உண்மை காயப்படுத்துகிறேன், உண்மை வருத்தப்படுத்துகிறேன், ஆகவே உடைய வல்லமையை இழந்து போகிறேன், உடைய பிரசன்னத்தை, உடைய மகிமையை இழந்து போகிறேன். இனி அப்படி அல்ல ஆண்டவரே, இந்த 1ஆம் தேதி இந்த மாலை பொழுதுல உம்மோடு இருக்கணும் சுவாமி, நான் உம்மோடு கூட இருக்கணும், நீங்க என் கூட இருக்கணும் ஆண்டவரே, நீங்க என் கூட இருக்கணும் ஆண்டவர். ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுவோம். வாக்குத்தத்தம் தந்திருக்கிறார், நான் உன்னுடனே கூட இருக்கிறேன் என்று வாக்குத்தத்தம் கொடுத்து இருக்கிறார். I am with you always, எப்பொழுதும் நான் உன்னுடனே இருக்கிறேன். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? நம்முடைய தேவைகளை தேவ சமூகத்தில் சொல்லுவோம். இந்த 11 மாதங்கள் ஒருவேளை ஏமாற்றத்தில் கழித்து வைத்திருக்கலாம், இந்த 11 மாதங்கள் கண்ணீரும் கவலையுமாய் கடந்து வந்திருக்கலாம். இந்த புதிய மாதத்துல எனக்கு நன்மை தாருப்பா. இந்த வருஷம் இதோடு முடியல, இந்த வருஷம் இதோடு முடியல, இன்னும் 30 நாட்கள் இருக்கிறது. அவருக்கு ஒரு நிமிடம் போதும், ஒரு நொடி போதும் அவர் வாக்குத்தத்தை நிறைவேற்றுவதற்கு. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். என்னை ஆசீர்வதியும் ஆண்டவரே, என்னை ஆசீர்வதியும் ஆண்டவரை. கூப்பிடுவோமா? கூப்பிடுவோம், கூப்பிடுவோம். யாக்கோபு ஜெபித்தான் அல்லவா, தேவரீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை நான் போக விடேன் ஆண்டவரே, என்னை ஆசீர்வதிங்கப்பா. தகப்பனே, இந்த ஆராதனை முடிந்து நான் வீட்டுக்கு போறேன், என் கூடவே வாங்க, என் வீட்டுக்குள்ள வாங்கப்பா. என் வீட்டுல இருள் இருக்கிறது ஆண்டவரே, பாவ இருள் இருக்கிறது, பிசாசின் போராட்டம் இருக்கிறது, தரித்திரம் இருக்கிறது, ஓ கோபம், எரிச்சல், சண்டைகள், சமாதானம் இல்லாமல் இருக்கிறேன். நீங்க இருக்கிற இடத்துல சமாதானம் உண்டே, நீங்கள் இருக்கிற இடத்துல சந்தோஷம் உண்டே. அன்றைக்கு சீஷர்கள் அறை வீட்டு கதவை பூட்டி கொண்டு பயந்து நடுங்கி கொண்டிருந்தாங்க. அடுத்த யாரை பிடிப்பாங்களோ, யாரை சிலுவையில் அடிப்பார்களோ, யாருக்கு மரணம் வருமோ பயந்தாங்க. கர்த்தர் வந்து அவர்கள் நடுவே நின்று பயப்படாதிருங்கள், உங்களுக்கு சமாதானம் என்று சொன்னாரு. கர்த்தர் இருக்கிற இடத்துல சமாதானம் உண்டு. உன் உள்ளத்துல கர்த்தர் இருப்பாரானால், உன் இருதயத்துக்குள்ள ஆண்டவர் இருப்பாரானால் சமாதானம் உண்டு, சந்தோஷம் உண்டு. உலகம் தருகிற சமாதானத்தை அல்ல, மெய்யான சமாதானத்தை கர்த்தர் கொடுக்கிறார், கர்த்தர் கொடுக்கிறார். வாய்களை திறந்து ஜெபிக்கலாமா? வாய்களை திறந்து இன்னொரு 3 நிமிடத்தில் நம்ம முடிக்க போகிறோம். ஒரு 3 நிமிடத்தில் முடிக்க போகிறோம். இயேசுவே என் கூடவே வாங்கப்பா, என் கூடவே வாங்கப்பா, என் கூடவே வாங்கப்பா. என் வாழ்வில் இருக்கிற பிரச்சனைகள் என்னால் சகித்துக் கொள்ள முடியவில்லை, என்னால் எதிர்கொள்ள முடியவில்லை. நீங்க மட்டும் போதும் ஆண்டவரே, உங்க கிருபை மட்டும் போதும் ஆண்டவரே, உங்க கிருபை மட்டும் போதும் ஆண்டவரே. அன்றைக்கு பவுல் அப்படித்தான் ஜெபம் பண்ணாரு. என் பலவீனம் என்னை விட்டு நீங்கும்படிக்கு நான் 3 தரம் கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டேன். அதற்கு கர்த்தர், என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்று சொன்னார். நல்ல ஆண்டவரே, நேற்றும் இன்றும் என்று மாறாதவராய் இருக்கிறவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. விசேஷமாக நீ தந்தமுடைய வசனத்திற்காக ஸ்தோத்திரம். நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று சொல்லி இருக்கிறேன். உடைய வசனத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உடைய வாக்குத்தத்தத்தின்படியே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. யாருமே எனக்கு இல்லை, எனக்கு ஆதரவு சொல்ல ஒருவரும் இல்லை, என்னை நேசிக்க ஒருவரும் இல்லை, எனக்கு உதவி செய்ய ஒருவரும் இல்லை என்று சொல்லி யாரெல்லாம் புலம்புகிறார்களோ, என்னை விசாரிப்பார் யாரும் இல்லை என்று சொல்லி யாரெல்லாம் கண்ணீர் வடிக்கிறார்களோ, இந்த மாலை பொழுதிலே கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று சொல்லுகிறேன். மலைகள் விலகினாலும், பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும், என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும், என் சமாதானத்தின் உடன்படிக்கை உன்னை விட்டு நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொன்ன வாக்குத்தத்த வசனத்திற்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரையும் பலப்படுத்துங்கப்பா. இந்த பண்டிகை காலங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாக இருப்பதாக. தேவைகளை சந்திங்க. பொருளாதார தேவைகள் எவ்வளவோ இருக்கலாம் ஆண்டவரே. கர்த்ததாவே கைகளின் பிரயாசங்களை வர்த்திக்கப்படும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. வியாதியை விளக்குவீராக, வறுமைகளை போக்குவீராக, கவலைகள் கண்ணீரை நீக்குவீராக. கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார், உன் துக்க நாட்கள் முடிந்து போகும் என்று சொல்லி கொடுக்கிற வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். என் வாக்குத்தத்தை நிறைவேறவில்லையே, இந்த வருஷத்தின் தொடக்கத்தில் நீங்க வாக்குத்தத்தை கொடுத்தீங்களே ஆண்டவரே, எப்போ நிறைவேறும், எப்படி நிறைவேறும் என்று சொல்லி ஒருவேளை அவிசுவாசத்தோடு கூட இருப்போமானால் இன்றைக்கு விசுவாசத்தோடு கூட ஜெபம் பண்ணுவோம். எனக்கு குறித்ததை நிறைவேற்றுகிற என் ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார். என் கூட இருக்கிற ஆண்டவர் சர்வ வல்லமை உள்ள ஒரு தேவன். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஹல்லேலூயா. நீ தருகிற நல்ல வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக, ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம்.
உடைய கரம் எங்களோடு கூட இருக்கட்டும் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. முழு கிராமத்தையும் முழு திருச்சபையின் குடும்பங்களையும் உள்ளூர்களிலே வெளியூர்களிலே வெளி மாவட்டங்களிலே வெளி மாநிலங்களிலே வெளி நாடுகளில் வசிக்கிற எல்லாரோடும் உடைய கரம் இருக்கட்டும். ஆசீர்வதித்து வழி நடத்துங்க. எல்லா துதிகன மகிமையிலும் உமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்நியோன்யமும் ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் கர்த்தர் தாமே என்றென்று மாறாத தம்முடைய நித்திய கிருபையுடன் நமக்கு இறங்கி நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக.